பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மா யுஜாதிலு ஃபி ஆயாத்தில்லாஹ் இல்லல்லதீன கஃபரு. காஃபிரானவர்களை தவிர வேறு யாரும் அல்லாஹ்வுடைய வசனங்களிலே தர்க்கம் செய்ய மாட்டார்கள். எனவே ஃபலா யகுருக்க தகல்லுபுஹும் ஃபில் பிலாத். பட்டினங்களிலே ஆடம்பரமாக அவர்களினுடைய நடமாட்டத்தை ஃபலா யகுருக்க தகல்லுபுஹும் ஃபில் பிலாத். எனவே பட்டினங்களிலே அவர்களினுடைய ஆடம்பரமான நடமாட்டம் அது உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். நாயகமே, கத்தபத கபலஹும் கௌமு நூஹின் வல் அஹ்ஸாபு மின் பாதிஹிம். இவர்களுக்கு முன்னால் நூஹ் நபியினுடைய சமுதாயம், அவர்களுக்கு பின்னால் வந்த கூட்டத்தினர்கள் எல்லாம் நபிமார்களை பொய்ப்பித்தனர்கள். வஹம்மத்து குல்லு உம்மத்தின் பி ரசூலிஹிம். ஒவ்வொரு சமுதாயமும் அவர்களுடைய ரசூல்மார்களை லியாஹுதுஹு அவர்களிடத்தில் குற்றம் பிடிப்பதாக கருதி வஜாதலு பில் பாத்திலி லியுத்ஹிது பிஹில் ஹக். பொய்யை கொண்டு அவர்கள் தர்க்கம் செய்தார்கள், அந்த பொய்யை கொண்டு உண்மையை அழித்து விடுவதற்காக வேண்டி. எனவேதான் ஃபஅஹததுஹும், அவர்களை நான் பிடித்தேன். ஃபகைஃப கான இகாப், என்னுடைய வேதனை எப்படி இருந்துச்சு. வகதாலிக ஹக்கத் கலிமத்து ரப்பிக அலல்லதீன கஃபரு அன்னஹும் அஸ்ஹாபுன் நார். காஃபிரானவர்கள் அவர்கள் நரகவாசிகள் தான் என்ற உங்களுடைய இறைவனுடைய வாக்கு உறுதியாகிவிட்டது இதே போல அப்படின்னு அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அதாவது உண்மையான விஷயத்திலே சந்தேகத்தை ஏற்படுத்துவது தான் காஃபிர்களினுடைய வத்தீரா, அதுதான் அவர்களுடைய குணம். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், உண்மையான மார்க்கம் எது என்று தெளிவானதற்கு பின்னால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது, அதில் நஷ்டத்தை உருவாக்குவதற்காக வேண்டி முயற்சி செய்வது, இதெல்லாம் யார் பண்ணுவா அப்படின்னு சொன்னால் காஃபிர் தான் பண்ணுவான். இதெல்லாம் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவன் தான் இந்த காரியங்களை எல்லாம் பண்ணுவான். காஃபிரான மக்கள் செல்வ செழிப்போடு இருக்கிறார்கள், பதவிகளோடு இருக்கிறார்கள், கண்ணியமாக இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்த்து நீங்கள் ஒன்றும் ஏமாந்து போயிடாதீங்க. ஃபலா யகுருக்க, அது உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். அல்லாஹ் தஆலா இடத்துல அவங்க கெட்டவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் அவர்களுக்கு எப்படி இந்த நேமத்தெல்லாம் கொடுத்துருப்பான் அப்படின்னு எல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். துனியாவுக்கு அல்லாஹ் கிட்ட என்னங்க மதிப்பு இருக்குது? ஒரு மண்ணாங்கட்டி மதிப்பும் கிடையாது. அதனால தான் துனியாவில் எல்லாருக்கும் அல்லாஹ் படி அளக்கிறான். போங்கடா அப்படின்னு அல்லாஹ் அளந்து கொண்டு இருக்கிறான். நல்லவன் கெட்டவன் முல்லை மாதிரி முடிச்சவைக்கு எல்லா பயலுக்கும் தான் அல்லாஹ் தஆலா துனியாவில் படி அளந்து கொண்டு இருக்கிறான். யாரையும் அல்லாஹ் படி அளக்காமல் அல்லாஹ் விடுறதில்லை. எல்லாத்துக்கும் அல்லாஹ் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறான். அதனால் நிராகரிக்கக்கூடியவன் அவன் செல்வ செழிப்பாக இருக்கிறான், அவன் பதவியோடு இருக்கிறான், அவன் ரொம்ப கௌரவமாக இருக்கிறான், அல்லாஹ்வுக்கு பிடிச்சதுனால தான் அவனுக்கு இந்த நேமத்தெல்லாம் அல்லாஹ் கொடுத்தான் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் கொண்டு வந்துடாதீங்க. இது அல்லாஹ் சொல்கிறான். ஃபலா யகுருக்க தகல்லுபுஹும் ஃபில் பிலாத். பட்டினங்களிலே அவர்களுடைய ஆடம்பரமான நடமாட்டம், நாயகமே, அது உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், அது உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். அல்லாஹ் குர்ஆனில் இன்னொரு இடத்துல சொல்கிற மாதிரி, அதாவது பட்டினங்களிலே அவர்கள் ஆடம்பரமாக நடமாடுவது அது உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். இது துனியாவுடைய கொஞ்சோண்டு லாபம். இது அல்லாஹ்வுக்கு இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. துனியா தான் அல்லாஹ்வுக்கு முன்னால் கொசுவுடைய ரெக்கையுடைய மதிப்பு கூட இல்லையே. ஆனால் இவங்களுடைய கடைசி முடிவை பாருங்க. கடைசி முடிவு அது நரகம்தான், அது மகா மோசமான இடம் அப்படி அல்லாஹ் சொல்றான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகின்ற போது, நாம் அவர்களுக்கு கொஞ்சோண்டு லாபத்தை கொடுத்திருக்கிறோம், ஆனால் இறுதியாக அவர்களுக்கு பயங்கரமான வேதனை இருக்கிறது, அவர்களை படாத பாடுபடுத்திவிடும் அப்படின்னு இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவான். பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மா யுஜாதிலு ஃபி ஆயாத்தில்லாஹி இல்லல்லதீன கஃபரு ஃபலா யகுருக்க தகல்லுபுஹும் ஃபில் பிலாத்.
இதில் அல்லாஹ் தாலா இப்போ நான் சொன்ன அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அடுத்து கஸபத் கப்லஹும் கௌமு நூஹின் வல் அஹ்ஸாபு மின் பாதிஹிம் அந்த ஆயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய ஹபீப் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தாலா ஆறுதல் கூறுகிறான். நாயகமே, மக்கள் உங்களை பொய்ப்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. பொய்ப்பிக்கிறது என்ன இவங்களுக்கு புதுசா கிடையாது. உங்களுக்கு முன்னால் உள்ள நபிமார்களுடைய நிலைகளை எல்லாம் கொஞ்சம் பாருங்க. இவங்க எல்லா நபிமார்களையும் பொய்ப்பித்தவங்க தான். நபிமார்களை பொய்ப்பிக்காமல் கிடையாது. ஈமான் கொண்டவர்கள் ஏதோ கொஞ்சம் பேர். पर ईमान लाने वालों की भी बहुत कम तादाद थी. ரொம்ப கம்மியானவங்க தான் ஈமானை ஏற்றுக்கொண்டாங்க. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளிலேயே முதலாக அனுப்பப்பட்ட ரசூல். முதலாக உலகத்திலே விக்கிரக வணக்கம் உருவானது இவருடைய சமுதாயத்தில் தான். அதுக்கு முன்னாலேயெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விக்கிரக வணக்கங்கள்லாம் கிடையாது. முதல்ல விக்கிரக வணக்கம் உருவானது இவருடைய சமுதாயத்தில் தான், நூஹ் நபியினுடைய காலத்திலே தான். அப்போ நூஹ் நபி அவர்களை அல்லாஹ் அனுப்பினான் ரசூலாக. ஹஜ்ரத் நூஹ் நபி அவர்கள் மக்களுக்கு போய் தாவத் கொடுத்தாங்களே, உடனே எல்லா பயலும் ஏற்றுக்கிட்டானா? இல்லையே. முதல்ல வந்த ரசூல் முதல்ல அப்போ தான் சிற்கு உருவாகிருக்குது. அப்போ அவங்களுக்கு நபின்னு சொல்லி ஒருத்தர் வரும்போது அது எஃபெக்ட் ஆகணும்ல. ஆனால் அவங்க என்ன ஏற்றுக்கிட்டாங்களா? அவரையும் பொய்ப்பிச்சாங்க தானே. அவர் மட்டுமா? வல் அஹ்ஸாபு மின் பாதிஹிம் அவர்களுக்கு பின்னால் வந்த எத்தனையோ கூட்டத்தினர்கள், எவ்வளவோ பேர், அவங்களுக்கு வந்த நபிமார்களை எல்லாம் அவங்க எல்லாம் பொய்ப்பிக்கத்தான் செஞ்சாங்க. ஸோ சில நபிமார்களை அவங்க கைதி கூட செஞ்சாங்க. சில நபிமார்களை அவர்கள் கொலை செய்து விட கூட நாடினாங்க. சில பேர் அவங்க நினைத்ததை சாதிக்கவும் செஞ்சாங்க. நபிமார்களை பிடிச்சி கைது செஞ்சு போட்டாங்க, கொலை செஞ்சாங்க, இப்படியும் பண்ணாங்க. பிறகு தங்களுடைய சந்தேகங்களை வச்சு, பொய்யான விஷயத்தை வச்சு உண்மையான விஷயத்தை அவர்கள் கேவலப்படுத்த நினைச்சாங்க. ஹக்கான மார்க்கம் இஸ்லாத்தை எவனாலையும் அழிக்க முடியாது. எவ்வளோ பெரிய விரோதி வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆள் வந்தாலும் சரி, இஸ்லாம் அழிந்து போகுமா அப்படின்னு சொன்னால் இஸ்லாம் அழிந்தே போகாது. அழியா மார்க்கம் இஸ்லாம் தான். மற்றதெல்லாம் அழிஞ்சு போகும், ஆனால் அழியா மார்க்கம் இஸ்லாம். ஆனால் இது நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் கூட அவங்க என்ன பண்ணுறதுன்னா பொய்யை வச்சு உண்மையை அதை இது பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. தபரானியில் பெருமானாருடைய ஒரு சொல் இருக்கிறது. யார் பொய்க்கு உதவி செய்து உண்மையை பலவீனப்படுத்தினார்களோ அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அவனை விட்டு பொறுப்பு நீங்கியவர்கள். அல்லாஹ் ரசூலுக்கு ஒன்றும் பொறுப்பு கிடையாது. எப்போ இவன் பொய்யை வச்சு உண்மையை மறைக்கணும்னு நினைக்கிறானோ, அதாவது சத்திய மார்க்கத்தை அசத்தியமான மார்க்கம்தான் சத்தியம்னு பேசுகிறாங்க இல்லை. அப்போ அல்லாஹ் ரசூலுக்கு அவங்க விஷயத்தில் பொறுப்பு கிடையாது. ஸோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லுகின்றான், இவங்க எல்லாம் இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தாங்கல்ல முன்னால் உள்ள சமுதாயத்தவர்கள். கஸபத் கப்லஹும் கௌமு நூஹின் வல் அஹ்ஸாப் மின் பாதிஹிம் வஹம்மத் குல்லு உம்மத்தின் பிரசூலிஹிம் லியாஹுஸூஹு வஜாதலு பில் பாத்திலி லியுத்ஹிது பிஹில் ஹக். பொய்யை வைத்து உண்மையை அழித்து விடுவதற்கு அவங்க நினச்சி கொண்டு செஞ்சு கொண்டு இருந்தாங்க. இந்த மாதிரி அல்லாஹ் விட்டானா? ஒரு கட்டத்தில் என்ன பண்ணா அல்லாஹ்? அதையும் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅஹஸத்துஹும் அவர்களை நான் பிடித்தேன். பயங்கரமான பிடி. எப்போ அவர்களுடைய பாவங்கள் மிகைத்து போனதோ, எல்லாம் என்னமோ நினச்சி ஆடிக்கிட்டு இருக்கானுவோ, எல்லாருடைய மூக்கணாங்கயிரும் அல்லாஹ்கிட்ட இருக்குது. அல்லாஹ் பிடிக்கணும்னு நினச்சான்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் ஆகாது. போடுற ஆட்டமெல்லாம் போடும். அல்லாஹ் பிடிச்சான்னா கதை முடிஞ்சு போச்சு. எப்போ பாவம் மிகைத்து போனதோ, அட்டூழியம் மிகைத்து போனதோ அல்லாஹ் அழிச்சு போட்டுட்டான். முந்தைய சமுதாயத்தினுடைய வரலாறுகள் அதைத்தான் சொல்லுகிறது. இப்போ அல்லாஹ் தாலா என்ன கேட்குறான்னா, ஃபகைஃப கான இகாப், இப்போ நீங்களே சொல்லுங்கள் நம்ம வேதனை எப்படி இருந்துச்சு அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான்.
ஒவ்வொரு சமுதாயமும் அழிக்கப்பட்டதே. அந்த அழிக்கப்பட்ட வரலாறுகளை பாருங்கள், சொல்லுங்க. நம்ம வேதனை என்ன சும்மாரு? ஆது கூட்டம், ஹூது கூட்டம், நூஹு நபியினுடைய கூட்டம், இப்படி பல சமுதாயம், லூத்து நபியினுடைய கூட்டம், இதெல்லாம் அழிக்கப்பட்டதே. எப்படி அழிக்கப்பட்டுச்சு? சும்மாவா அழிக்க? நூஹு நபியினுடைய காலத்தில் வெள்ளப்பிரளயம், முழு உலகத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெள்ளப்பிரளயமாக அல்லாஹ் ஆக்கினான். அல்லாஹ்வுடைய தாக்கத்துக்கு முன்னால் என்னங்க இருக்குது? ஒன்றுமே கிடையாது, ஒன்றும் கிடையாது. தண்ணின்னு சொல்கிறோம், தண்ணிக்கு எவ்வளோ பவர் இருக்குது தெரியுங்களா? அதனுடைய ப்ரெஷர் ஜாஸ்தி பண்ணிங்க அப்படின்னா இரும்பையே கிழிச்சு போட்டுரும். தண்ணியினுடைய ப்ரெஷர் ஜாஸ்தியாச்சுன்னா தண்ணி தான், ஆனால் இரும்பையே கிழிச்சு போட்டுரும். அல்லாஹ் அவ்வளோ அல்லாஹ் தாலா அவ்வளோ தாக்கத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். வானத்தில் இருந்து மழை பெய்கிற மாதிரி கல்மலை பொழிந்தால் என்ன ஆகுது? கல்மாரி பொழிந்தால் என்ன ஆகும்? அவ்வளோதான். இந்த மாதிரி வேதனைகள், காற்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போட்டு சுழட்டி அடித்தான். அந்த ஆது சமூது கூட்டத்தார்கள், அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது நம்மளை மாதிரி கிடையாது. 4 அடி 5 அடி 6 அடி மனிதர்கள் இல்லை அவங்க. நம்மளை மாதிரி ஒரு 20-25 கிலோ தூக்குறதுக்கு கூட முக்கிக்கிட்டு இருக்கிறோம்ல, நம்மளை மாதிரி ஆளுங்க கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், இவங்களை போல நம்ம படைச்சதே கிடையாது. ஒவ்வொருத்தனும் ஜின்னு சைத்தான் மாதிரி இருப்பாங்க. மலையை கையாலேயே குடைஞ்சு, நம்ம இன்னைக்கு ஒரு கபரு குழி வெட்ட முடியல, ஜேசிபியை கொண்டு வந்து வெட்டுறோம். ஆனால் அவங்க மலையை கையாலேயே குடைஞ்சு வீடு கட்டி வாழ்ந்தவர்கள். அவங்களுடைய சக்தி என்னான்னு சொல்கிறது? அப்படிப்பட்ட அதனால் திமிரு ஜாஸ்தியாக போச்சு. நம்மளை மிஞ்சி எவன் இருக்கிறான்? நம்ம கையால் பிடிச்சி நசுக்கிடுவோன்னு நினச்சாங்க. அல்லாஹ் தாலாவுடைய தாக்கத்துக்கு முன்னால் உன்னுடைய தாக்கத்து என்னடா? அல்லாஹ் தாலா காற்றை அனுப்பினான், சுழட்டி அடிச்சிச்சு, அழிஞ்சு போனாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை தான் சொல்லுகிறான், இலே கைஃபகான இகாப், என்னுடைய வேதனை எப்படி பார்த்தியா அப்படி சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். இப்போ நீங்களே சொல்லுங்க, என்னுடைய வேதனை எவ்வளவு கஷ்டம் தரக்கூடியதாகவும் எவ்வளவு நோவினை தரக்கூடியதாகவும் இருந்தது. பஹுத் சக்த் நிஹாயத் தக்லீஃப் ஓர் அலம்னாக், ரொம்ப கஷ்டம் தரக்கூடியது. அந்த மாதிரி வேதனையை கொடுத்தோமா இல்லையா? எப்போ அவர்களினுடைய தீய செயல்கள் அதிகமானதோ என்னுடைய வேதனை அவர்களை பிடித்தது. நாயகமே, இதுதான் ரூல். அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. உங்களை பொய்ப்பிக்கிறவங்கள நம்மளை அப்படியே விட்டுற மாட்டோம். எவன்லாம் கடைசி நபியை பொய்ப்பிக்கிறானோ வகதாலிக ஹாக்கத் கலிமத்து ரப்பிக அலல்லதீன கஃபரு அன்னஹும் அஸ்ஹாபுன் நார். யார் கடைசி நபியை பொய்ப்பிக்கிறானோ அவனுக்கும் என்னுடைய வேதனை உண்டு. மற்ற நபிமார்கள்லாம் ஒத்துக்கிறான், ஜீசஸ் ஒத்துக்கிறான், மோசஸ் ஒத்துக்கிறான், மூசா ஈசா எல்லாத்தையும் ஒத்துக்கிறான். ஆனால் முஹம்மது நபியை ஏற்றுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய ஈமான் என்ன ஈமான்? அது மர்துதான ஈமான், அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டான். கடைசி நபியை ஈமான் கொள்ளாமல் ஈமான் பரிபூர்ணமாக ஆகாது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் அதனுடைய இன்னொரு பகுதி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இல்லாமல் ஈமான் பூர்த்தி ஆகாது. ஸோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை தான் சொல்லுகிறான், வகதாலிக ஹக்கத் கலிமத்து ரப்பிக அலல்லதீன கஃபரு அன்னஹும் அஸ்ஹாபுன் நார். காஃபிரானவர்கள் நரகவாசிகள் தான் என்று உம்முடைய இறைவனுடைய வாக்கு இதே போல உறுதியாகிவிட்டது. அவங்கெல்லாம் நரகவாசிகள் தான் அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். அல்லாஹ்வுக்கு வெளிச்சம் இதற்கு மேலே. வல்லாஹு அலம். அல்லாஹ் தஆலா பிறகு அல்லதீன யஹ்மிலூனல் அர்ஷ வமன் ஹவ்லஹு யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம் வயுமினூன பிஹி வயஸ்தக்ஃபிரூன லில்லதீன ஆமனூ ரப்பனா வஸிஅத குல்ல ஷைஇன் ரஹ்மத்தன் வஇல்மன் ஃபக்ஃபிர் லில்லதீன தாபு வத்தபஉ சபீலக வகிஹிம் அஸாபல் ஜஹீம். இந்த ஆயத்துகளில் அரிசை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள் மூமின்களுக்காக துவா செய்கிறதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுவான். அது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம
நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு